வாங்க வாழ்த்தி வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போமா. சரியா தொடர்ந்து நேரம் 8:36 அழைப்போம். மகேந்திரன் ஐயா. சிஸ்டர் சுபா. மகேந்திரன் ஐயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிகளை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம் ஐயா, எடுத்து வாருங்கள். ஆமென் ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, சங்கம வானொலியின் இந்த வெளிச்ச நேர நிகழ்ச்சியிலே இந்த தேவ செய்தி நீர் ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற பிள்ளைகளையும் மறு ஒளிபர கேட்கிற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென். இன்றைய நாளிலே என்னுடைய செய்தியின் தலைப்பு கர்த்தருக்காக பிரகாசிப்பது எப்படி. இதுதான் தலைப்பு. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது பிரகாசிக்கலாம், கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசிக்கலாம், பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருப்பதனால் பிரகாசிக்கலாம், ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு பிரகாசிக்கலாம், நற்கிரிகளை செய்வதனால் பிரகாசிக்கலாம், வேத வசன வெளிச்சத்தில் நடப்பதால் பிரகாசிக்கலாம். சங்கம வானொலியிலும் நித்திய வெளிச்ச நேரத்திலும் வார்த்தை வெளிச்ச நேரத்திலும் கேள்விபதில் நிகழ்ச்சியிலும் பற்றிமன்ற நிகழ்ச்சியிலும் இலங்கைக்காக ஜெபிக்கும் பொழுது நாங்கள் பிரகாசிக்கலாம். இந்த பட்டிமன்றம் என்னும் பொழுது எனக்கு ஞாபகம் வருது. நாளைய தினத்திலே 10:30 மணிக்கு பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு, நான் இரவிலே அறையில லைட்டை போடும் பொழுது அந்த இருள் அகண்டு போகுது. அந்த இருள் எங்கே போகிறது? அதான் முதல் கேள்வி. இது உலகத்துக்குரிய கேள்வி. ஆவிக்குரிய கேள்வி, ஆதியாம் 1:3, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்படியானால் அந்த இருள் எங்கே போயிற்று? இதுதான் கேள்வி. இதுக்கு அநேகர் வந்து விட சொன்னார்கள். சில பேர் பிரசங்கம் பண்ணுகிறார்கள், சில பேர் தாங்கள் அறிவாளிகள் சொல்லி அநேகமாக கதைக்கிறார்கள். எனினும் சரியான விடுகை 12 பேர் கலந்து கொண்டார்கள். சரியான விடுகை இதுவரை எவரும் சொல்லவில்லை. வருகிற நாளையன்று 10:30 மணிக்கு மீண்டும் நாங்கள் சந்திப்போம். ஆமென். நாம் இந்த உலகத்துக்கு உப்பா இருக்கிறோம், வெளிச்சமா இருக்கிறோம், மலையின் மேல் இருக்கிற பட்டணமா இருக்கிறோம், கலங்கர விளக்கமா இருக்கிறோம். யார்? தேவனுடைய பிள்ளைகள். இதில் ஊழியம் செய்கிற பிள்ளைகள், தாழ்ந்து கொடுக்கிற பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், நிகழ்ச்சி நடத்துகிற பிள்ளைகள் எல்லாம் ஒளியின் பிள்ளைகள். நாம் கிறிஸ்துவுக்குள் பிரகாசிக்க வேணும். அந்த அர்த்தம் என்ன? ஒரு கேள்வி. பிரகாசிக்கிறதா ஐயா, என்ன அர்த்தம்? கர்த்தருக்காக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வாழும் சாட்சி ஜீவமே அந்த நற்கந்தம். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் உள்ளதும் மாசற்றதும் கரை திரையற்றதுமாய் இருக்குமானால் நம்மை காண்கிறவள் நம் மூலமாய் கிறிஸ்துவை காண்பதற்கு ஏதுவாயிருக்கும். சாது செய்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவருடைய முகத்தில் ஒளி பிரகாசம். அநேகர் நறுமணம் வீசுவதற்கு பதிலாக துர்வாசனை வீசுகிறார்கள். போய், லஞ்சம், உண்மையற்ற நிலைமை, துன்மார்க்கம், விபச்சாரம் மற்றும் போதைப் பொருட்கள் சிக்கி சாட்சியை இழந்து கர்த்தருடைய நாமம் பிரஜாதிகள் மத்தியில் தூசிக்கப்படுவதற்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள். பாருங்கள், நாம் 2 கண்களால் உலகத்தை பார்க்கிறோம். ஆனால் உலகமோ நம்மை 1000 கண்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சங்கம வானொலியிலே பேசும் வார்த்தைகள், பாடல்கள், சங்கீதம் வாசிக்கும் வசனங்களை அநேகர் உற்று நோக்கி கேட்டுக்கொண்டு எங்கே குறைபிடிக்கலாம், எங்கே பிளவிடுகிறார்கள் என்று காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நடத்துவோர் ஆவியானவர் எங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். கிறிஸ்துவுக்கு எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் கொண்டு வர அறிவின் வாசனை வெளிப்படுத்த தேவன். பாருங்கள், எண்ணாகம் 24:6 ஒரு அருமையான வசனம். எண்ணாகமம் 24:6 அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. பாருங்கள்,
இந்த மலையின் உச்சியிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்த பிளேயாம் அவரை கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களாக கண்டார். அப்ப நாங்கள் யார்? சந்தன மரங்கள், வாசனை வீசும் மரங்கள். கர்த்தர் ஏற்கனவே தேவனுடைய பிள்ளைகளை ஒளிவ மர கன்றுக்கும் அத்தி மரத்துக்கும் வீட்டோரும் கனிவொடுக்கும் திராட்சை தடுக்கும் ஒப்பிட்டு பேசினார். அவர் அதோடு நின்றவில்லை, வாசனை உள்ள சந்தன மரங்களோடு நாம ஒப்பிட்டு பேசுகிறார். பாருங்கள், இந்த சந்தன மரம் எப்படி வாசனை வீசுமோ, இந்த சந்தன மரத்தின் தன்மை சந்தன மரத்தின் விசேஷம் என்னென்றால் அதனுடைய வேர், அடிமரம், கிளை, இலை, பூக்கள் எல்லாம் நறுமணம் வாய்ந்தவை. மற்ற எல்லா மரங்களிலே பார்க்கிலும் சந்தன மரம் மிகவும் விலை உயர்ந்தது. அதற்கு மதிப்புண்டு, மகிமை உண்டு. அதனுடைய வாசனை தெய்வீகமானது. சந்தன மரத்தில் கிடைக்கும் சந்தனமானது மனுஷனுடைய சரீரத்துக்கு உஷ்ணத்தை குறையப்படும் என்று ஞானிகள் சொல்லுகிறார்கள். பாருங்கள், சந்தன மரம் உசரப்படும் போது, அதாவது உறைஞ்சும் பொழுது எப்படி வாசனை பரிமளிக்கிறதோ அதே போல கிறிஸ்துவுக்காக நாம் உபத்திரவங்களையும் பாடுகளையும் சகிக்கும் போது, பிரச்சனைகளால் உறைஞ்சும் போது ஆவியில் கனிகளாகிய தெய்வீகத்தின் வாசனை நம்ம மேல் பரிமளிக்க ஆரம்பிக்கிறது. மட்டுமல்ல, அந்த சந்தன மரம் நொறுக்கப்பட்டு புளியப்படும் போது அதிலிருந்து சந்தன தைலம் தயாரிக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, பாடுகளின் மத்தியிலே நம்மை நற்கந்தமாக பயன்படுத்தவர் நம் இயேசு. பாருங்கள், தேவனுடைய வசனம் எப்படிப்பட்டது? சங்கீதம் 45 அதிலே சந்தன வாசனை நிறைந்தது என்று சங்கீதம் சொல்கிறது. இந்த கல்வாரி சிலுவையில் அவர் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சந்தனம் போல தெய்வீக மசம் வீசினாரே, அவருடைய அன்பையும் முன்மாதிரியும் தியானித்து அவருக்காக நறுமணம் வீச வேண்டும். எங்கள் பாவங்கள், சாபங்கள், வேதனைகள், துன்பங்கள், தொல்லல், வியாதிக்காக அந்த கல்வாரி சிலுவையில் ஒரு பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தினார். சிந்தித்து பாருங்கள், இந்த கல்வாரி பாடுகளை நீங்கள் பார்க்கும் பொழுது, வேதங்களை வாசிக்கும் பொழுது, அவர் சென்ற இடங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்குள்ளே எவ்வளவு ஒரு சமாதானம் வருகின்றது. உன்னத பாட்டு சொல்லுது, உன் பரிமள தைலங்கள் இன்பமான வாசனைகள். பரிமள தைலங்கள், இங்கே பரிமள தைலங்கள் என்று வேதம் குறிப்பிடுவது இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுவாவங்களாகும். அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய அன்பு, தாழ்மை, அவருடைய மனதிற்கம், கம்பேஷன் காரியங்கள் எல்லாம் சுவாவங்களும் மிக இனிமையானவை. இயேசு கிறிஸ்துடைய வாழ்நாள் இந்த பூமியிலே 33 வருடங்களே இருந்த போதும் அவை அனைத்து முழுக்க முழுக்க இன்பமான வாசனையுடர்களாக விளங்கிட்டு. பாருங்கள், சிலுவையில் தொங்கிய போது பேசின வார்த்தையை பாருங்கள். வாசனை வீசும் வார்த்தைகள், அன்பின் வார்த்தைகள், மன்னிக்கிற வார்த்தைகள், அவரை காரி துப்பி கன்னத்தில் அறந்து பரியாசம் பண்ணின போதும் கூட, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதீர்கள் என்று அவர் நற்கந்தமா வாசனை வீசினார். தேவனுடைய பிள்ளைகளே, 2 பேதுரு 1 தம்முடைய திவ்ய சுவாவத்தை நமக்கு தந்திருக்கிறார். யாருக்கு? எங்களுக்கு. நாம் அவருடைய திவ்ய சுவாவத்துக்கு பங்குள்ளவர். எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை ஆசீர்வாதம். வேதம் என்ன சொல்லுகிறது? 5:44 சில பேருக்கு பிடிக்காது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நடக்குமா? உங்களை சவிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். செய்வீர்களா? உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். செய்வீங்களா? உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இதுவே இயேசு கிறிஸ்துவின் நற்கந்தம்.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கியல் மேல் இறந்ததும் நல்ல தைலத்துக்கு ஒப்பா இருக்குது. கத்தோலிக்க மொழிபெயர்ப்புல வேதாகமத்தில் ஆரோனுடைய தலையில ஊற்றப்பட்டு வளர்ந்துள்ள நறுமண தைலத்துக்கு ஒப்பா இருக்கிறது குறிப்பிடப்படுகிறது கத்தோலிக்க பைபிள்ல. அபிஷேக தைலமே நறுமணமிக்க தைலம். எங்கே ஒரு மனம் உண்டோ அங்கே நறுமணம் உண்டு. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும்போது சங்கம வானொலியிலே தேவ பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து தேவனுடைய ஆராதித்து துரித்து வார்த்தையை கொடுத்து ஆராதனை செய்யும்போது மணல் கொத்திலிருந்து நறுமணம் காற்றிலே மிதந்து வருவது போல அபிஷேகத்து நறுமணம் தேசம் அங்கே வீசும். இந்த நடக்கிற நிகழ்ச்சியில 110 நாடுகளை கேட்கிறார்கள். அநேகமாக இலங்கை நாட்டிலே கேட்கிறார்கள். மிக ஒரு ஆசுவமாக இருக்கின்றது. நாங்கள் செய்வது சிறு அறையிலே சேர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியை நடத்துகிறோம். ஆனால் இதில் எத்தனை நாடுகளிலே கேட்கிறார் என்பது உங்களுக்கு தெரியாது. அது எந்த நாட்டிலே யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கார் என்பது லெஸ்ஸி பிரதருக்கு தான் தெரியும். அவருடைய வீடியோவில் அவருடைய நெட்டில் தான் காண முடியும் எந்தெந்த நாடுகளை கேட்டுக்கொண்டிருக்கார்கள். காரணம், நான் கூறும் தேவனுடைய வார்த்தைகள் கருக்குள்ள பட்டயமாகவும் நாங்கள் பேசும் வார்த்தைகள் ஆவிக்குரிய வார்த்தைகளாகவும் எங்களுடைய வாசனை, அதாவது தேவனுடைய வாசனை உலோகம் வீச நாங்கள் செயல்படுகிறோம். அதை கர்த்தர் பார்க்கிறார். ஆமேன், ஆமேன். 133 சங்கீதம் ஒரு மனப்பாட்டின் ஆசீர்வாதத்தை விளக்க சங்கீதம் 133. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பது பழமொழி. என்ன அது யாழ்ப்பாணத்தில் சொல்லுவார்கள். பல மலர்கள் ஒன்றுபடும் போது அழகான மாலையாக விளங்குகிறது. மலரோடு பின்னி பிணை நார் மனம் பெறுகிறது. பரிசுத்தவான்களோடும் தேவ புலியோடும் நாம் ஒருமனமாய் இணைக்கப்பட்டு ஐக்கியம் கொள்ளும் போது நாமும் நறுமணமாய் தேழ்வோம். அதற்காகவே சபை கூடுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்ட சகோதரியே, நாங்கள் சுகந்த வாசனையை வீசுமானால் என்னுடைய இருதயத்தை வந்து கர்த்தரை ஆராய்ச்சி துதிக்க வேண்டும். பாருங்கள், ஆதியாகம் 27:27 ஆதியாகம் 27:27 அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்கள் வாசனை முகர்ந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல் வெளியின் வாசனை போட்டிருக்கிறது என்றார். யாக்கோபு தன் தகப்பனிடத்தில் தந்திரமாக ஆசீர்வாதத்தை வாங்க சென்ற போது தகப்பனா ஈசாக்கு முதலாவது அவனை கையினால் தடவி பார்த்தார். இரண்டாவது அவனுடைய வஸ்திரத்தை மொந்து பார்த்தார். பின்புதான் ஆசீர்வதித்தார். யாக்கோபு தன்னுடைய கைகளுக்கு மேல ஆட்டின் தோலை உடையா போட்டிருந்ததுனாலே அவருடைய கைகள் அவருடைய அன்னுடைய ரோம் கரங்களை போல் இருந்த அந்த காலத்துல ட்ரிக்கிஸ் நடந்திருக்கு. இங்கே நடக்குது அனுப்போம் இதே மாதிரி. அதற்காக அடுத்ததாக யகோக்கோப்பு தன் சகோதரிய உடையை உடுத்தி கொண்டு வந்ததினாலே அந்த உடை வயல்வெளியின் வாசனை போல் பரிமளத்தது. மூத்த சகோதரனாகிய ஏசாயன் போர்வைக்குள் யாக்கோப்பு மறந்திருந்தனால் எளிதாக தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். பாருங்கள், ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள் அந்த தாய் என்ன மாதிரி ட்ரிக்கி விளையாடி இருக்காங்க. அந்த ட்ரிக் இப்போவும் இருக்கு ஐயா, நடந்து கொண்டு இருக்குது. நமக்கு ஒரு மூத்த சகோதரன் உண்டு. அவர் யார்? அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாகவே நாம் கிருபாசனத்தை தைரியமாய் கிட்டி சேர்ந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுகிறோம். ஈசாக்கு முதலாவது தடையை பார்த்தார், பின்பு முகர்ந்து பார்த்தார். அதுபோல பிதாவாகிய தேவன் நம்மை தடவி பார்க்கும்போது கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாளருடைய இறைச்சிப்பை நம்மை போர்த்து காணட்டும். இந்த உலகத்திலே மிகவும் சிறந்த
விலைமதிக்க முடியாத பொருள் இறைச்சிப்பு தான். இந்த இறைச்சிப்புக்கு எவ்வளவு கோடி கோடி பணம் கொடுத்தாலும் இந்த இறைச்சிப்பை வாங்க முடியாது. இரண்டாவதாக, பிதாவாய தேவன் நம்மை முகர்ந்து பார்க்கும்போது நமது வஸ்திரத்தின் வாசனை வயல்வெளியின் வாசல் போல் இருக்கட்டும். இன்று வயல்வெளிகளிலே அறுவடை மிதியா இருக்கிறது, வேலையாட்களோ மிகவும் கொஞ்சம் கூட. நம்முடைய வஸ்திரங்கள் பன்றிகளின் மத்தியிலே வந்த கெட்டகுமாரனுடைய வஸ்திரங்கள் போல் இராமல் தேவன் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை இருக்கிறதா விளங்கட்டும். பாருங்க, அந்த இளைய மகன் கெட்டகுமாரன் பன்றியிலிருந்து பன்றி ஓடுக என்ன நாற்றம் அடித்து கொண்டு குளிச்சிருக்க மாட்டான். அந்த பன்றியின் வாசனை அவன் இருக்கும் பொழுதும் ஒரு கட்டைக்கு வர முதலே இந்த வாசனை வீசும், பண்டி வாசனை. அந்த பண்டி வாசனை நுகர்ந்துதான் தகப்பன் ஒரு பேர் கட்டி பிடிச்சவரை தெரியல. ஆனால் அப்படிப்பட்ட வாசனை இது. ஒரு பண்டிகை கண்டாலே அருவருப்பு என்ன, பண்டிகையோடு சேர்ந்து இருந்தால் அது பழமொழி தெரியும். இது கட்டும். ஆதியாகமம் 8:21 கர்த்தர் வாசனையை கர்த்தர் முகந்தார், அப்பொழுது கர்த்தர் மனுஷன் நிமித்தம் பூமியை சமைப்பதில்லை என்றார். பாருங்க, இந்த ஜலப்பிரயாணத்து அழிவில் முடிவில் ஜலம் வற்றி நோவா பேழையை விட்டு வெளியேறி வந்தபோது அவன் செய்த முதல் காரியம் கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தி ஆண்டவராக. இப்ப நாங்கள் தான் இப்படி பேழையை விட்டு வெளியே வரைக்கும் டான்ஸ் அந்த மாதிரி ஆடுவோம். கர்த்தரை மறந்துடும், வாக்குத்தத்தை மறந்துடும், ஒரே டான்ஸும் கூத்தும் ஆடி பாடி மகிழ்வோம். ஆனா இவன் பலிபீடத்தை கட்டி பலிசி ஆண்டவரை ஆராதித்தார். கர்த்தர் இந்த சுகந்த வாசனை முகந்தார். அது உலகத்தார் மேல் இருந்த அவருடைய கோபத்தை தரித்தது, சாந்தப்படுத்தது. மட்டுமல்ல, அதன் மூலமாக அவர் மனுக்குலத்தோடு உடன்படிக்கை பண்ணின நம்முடைய வானவில்லை மேகத்து மேல் வைத்தார். அது கர்த்தருக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த வில் மேகத்தில் தோன்றும் போதெல்லாம் இனி ஜலத்தினால் உலகத்தை அழிக்காதபடி என் உடன்படிக்கை நினைவு கூறுவோம் என்றார். நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் பொழுது இந்த மேகத்தை வானவில்லை கண்டா சொல்லுவார்கள், கடும் மழை வரப்போது, உலகம் அழிய போகுவார்கள். அப்ப இருக்கட்டும், நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையாளத்தை விட்டோம், நாம் தேவனுக்கு சத்துருக்களான ரோமர் 5:10 சொல்கிறது. நோவாவின் நாட்களிலே வந்த கேடுகள் நம்முடைய நாட்களே வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இயேசு தாமே கல்வாரி சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தார். நோவாவின் பலியை சுகந்த வாசனையாக கர்த்தர் முகர்ந்தது போல கிறிஸ்துனுடைய பலியை ஏற்றுக்கொண்டு நமக்கு, யாருக்கு, உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பையும் இரட்சிப்பையும் கர்த்தர் சித்தமானார். பாவம் செய்த மனுஷன் கர்த்தருக்கு சுதந்திர வாசியாக மாற வேண்டுமானால் நன்றாக கவனிங்கள். பாவம் செய்த மனுஷன் தானும் கர்த்தருக்கு பிரகாசிக்க வேண்டுமானால் கல்வாரி இரட்சகரை நோக்கி பார்த்தாக வேண்டும். மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாரோ அதுபோல் நம்மை அர்ப்பணித்து விட வேண்டும். சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர் 12:11. எண்ணாகமம் 28ஆம் அதிகாரத்திலும் யாத்திராமம் 27ஆம் அதிகாரத்திலும் எப்படி பாவ நிவாரண பலி மற்றும் தகன பலிகள் செலுத்தப்பட வேண்டும் என்ற விவரங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்று பூர்ணமான தீர்மானத்தோடு அர்ப்பணிக்க வேண்டும். இதை கேட்டுக்கொள்கிற சகோதரி சோதரியே, எஸ்ஐயா 11 என்ன சொல்றது? கர்த்தருக்கு பயப்பட உகந்த வாசனையா இருக்கு. கர்த்தருக்கு பயப்பட பயம், தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே பரிசுத்தத்தை கொண்டு வரும், உகந்த வாசனையை கொண்டு வரும். அது நிச்சயமாகவே பாவத்துக்கும் தீமைக்கும் விலகி தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான். பாருங்கள், யோசப்பின் வாழ்க்கையிலே தேவனுக்கு பயப்பட பயம் இருந்தது.
தன்னுடைய சொந்த எஜமாட்டி அவனை விபச்சாரத்துக்கு அழைத்த போது யோசபி பதறு என்ன தெரியுமா? இவ்வளவு பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? நல்லொரு கேள்வி. தேவ பயமே பாவத்துக்கு விலை ஓடும்படி யோசப்பை தூண்டியது. நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இதன் நிமித்தம் சிறைத்தண்டனை அனுபவித்தாலும் பரவாயில்லை என்று ஓடி தன் பரிசுத்தத்தை பார்த்து கொண்டார். ஆகவே யோசப்பை கர்த்தர் பெரிய அதிகாரியாக வைத்தினார். நீங்கள் தேவனோடு வாசனை செய்ய வேண்டும், யோசனைக்கு சுகந்த வாசனையா வீச வேண்டும் என்று சிந்தித்தால் தேவனுக்காக பிரயாசிக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேண்டும். எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனை காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்து நம்ம அன்பு கூர்ந்தது போல நீங்கள் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இந்த அன்பு தான் இப்ப அம்பாப்பாயுது. எல்லாரும் அன்பு சொல்ல வேண்டும் இருக்கு, ஆனா மனதிலே அம்பு இருக்கு. அம்பு தெய்வீக அன்பு கர்த்தருக்கு முன்பாக ஒரு சுகந்த வாசனை. நாம் கர்த்தரில் அன்பு கூறும்போது, காண்கிற சகோதர மேல் அன்பு கூறும்போது தேவனுடைய இருதயம் மகிழ்கிறது. கேட்டுக்கொண்ட சகோதரி 2 கொரிந்தியர் 2:14 என்ன சொல்கிறது? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களையும் எங்களை கொண்டு அவரை அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை அறிவின் வாசனை ஒரு ஆச்சரியமான வாசனை, அபூர்வமான வாசனை, ஒரு மேன்மையான வாசனை. கர்த்தர் நம்மை கொண்டு அவர் வாசனை வெளிப்படுத்துகிறார். அதை குறித்து சந்தோஷப்பட்டு தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுவது. எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி இந்த சங்கம வானொலியிலே தேவ செய்தியை கேட்க நீங்கள் கர்த்தருக்குள் சுகந்த வாசனையா வீச வேண்டாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்கள் இருக்க வேண்டும். வார்த்தை உங்களுக்குள் இருக்க வேண்டும். வேதாமத்தில் பரிசுத்த ஆவியானவருக்குள் உங்கள் இருக்க வேண்டும். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். வார்த்தை உங்களுக்கு இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியான அபிஷேகம் உங்களுக்கு இருக்க வேண்டும். பரிசுத்தமான வாழ்க்கை இருக்கும் பொழுது உங்களோட வாசனை உலகமெங்கும் வீசும். இந்த சங்கம வானொலியின் மூலம் உலகமெங்கும் வீசும். ஜோமனோமா அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நாளில் சுவாமி இந்த செய்தியை கேட்க கிருபை செய்து இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் சுகந்த வாசனையாக நமக்கு வீச நீ கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென்.